நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிடன் செட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஃபோனை முறையாக லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பின்னை யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேட்டர்னை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஃபேஸ் லாக்கை யூஸ் பண்ணி ஃபோனை லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ லாக் பண்ணி வச்சதோட கடந்து போயிடுவாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது தெரியுமா? அதாவது வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லாக் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். அப்படி லாக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை மற்றவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை முறையாக தடுக்கணும். லாக் பண்ணி வச்சதோட கடந்து போயிடக்கூடாது. அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்கை முறையாக பயன்படுத்துங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஷோ கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஹைட் கண்டென்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதை கண்டிப்பாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்கள் இருக்குது. ஷோ கண்டென்ட் வென் அன்லாக், அதாவது ஃபோனை அன்லாக் பண்ணும்போது மட்டும்தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது நம்மகிட்ட ஒரு சில அனுமதியை கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டுன்னு எல்லா அனுமதியும் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை ஒரு சில நாட்கள் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒதுக்கிடுவோம். நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனை தவிர்த்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனை அப்படியே ஒதுக்கிடுவோம். சரி, நீங்கள் எல்லா அனுமதியும் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்க. அதை அக்சஸ் பண்ணலாம், இதை அக்சஸ் பண்ணலாம், எல்லாம் கொடுத்து வச்சுட்டீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த அப்ளிகேஷனை யாராவது ஹேக் பண்ணாலோ இல்லை அந்த அப்ளிகேஷனில் வைரஸ் புகுந்தாலோ நம்ம மொத்த டேட்டாவும் காலி. அப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டயத்துக்கு பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் சும்மா தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த பிரத்யேகமான செட்டிங், இந்த செட்டிங்கை மட்டும் மறக்காமல் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலைன்னா நீங்கள் என்ன அனுமதிலாம் கொடுத்தீங்களோ அந்த அனுமதி எல்லாத்தையும் இந்த செட்டிங் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுலேருந்து எஸ்கேப். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபோனில் ஒரு சில ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அனுமதியை நம்ம கொடுத்து வச்சுருவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸை ரொம்ப நாளைக்கு நம்ம பயன்படுத்தாமலே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முன்னாலே நீங்கள் அந்த ஆப்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரிமூவ் பெர்மிஷன் இஃப் ஆப் இஸ் அன்யூஸ்ட். ரொம்ப நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உடனே இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா பெர்மிஷனை வந்து ரிமூவ் பண்ணிடும். இன்னொரு செட்டப்பும் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். பெர்மிஷன்ஸ்குள்ளே போங்க, பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பாஸ் ஆப் ஆக்டிவிட்டி இஃப் அன்யூஸ்ட். ஸோ இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் ரிமூவ் பெர்மிஷன், delete temporary files and stop notification, இந்த மூணையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை மறந்துடாதீங்க. ஒரு ஆப்போட பெர்மிஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே அப்ளை பண்ணுங்கள். நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. பட் அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை நம்ம மொழியில் மாற்றி அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சமீபத்தில் நிறைய அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்கள் மொழிக்கே இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பையும் கொடுத்து வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு தெரியல. தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த செட்டப்பை மட்டும் நீங்கள் தொட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மொழி இருந்தால் உங்கள் மொழிக்கே அந்த அப்ளிகேஷனை மாற்றி நீங்கள் ஸ்மூத்தாக பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம குரோம் எடுத்துக்கிடுவோம். குரோம் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம தமிழ் மொழிக்கு மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கூட போவோம். போன உடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய மொழிகள் இருக்குது. அதில் நம்ம மொழியும் தமிழ் இருக்குது. இந்த தமிழை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த கூகுளோட குரோம் ப்ரௌசர் தமிழில் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துரும். ஈஸியாக எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை புதுசாக விசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக சைன் அப் கேட்பாங்க. யூசர் நேம் கொடுத்துருவோம், ஒரு பாஸ்வேர்டையும் ரெடி பண்ணிடுவோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு உள்ளே போய் பயன்படுத்துவோம். ஆனால் மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாஸ்வேர்டை என்னுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தாலுமே இந்த மாதிரி பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த மாதிரி பாஸ்வேர்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது
பிற்காலத்தில் யார் கைக்காவது நம்ம மொபைல் போயிடுச்சுன்னு அவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காகவே இன்னொரு செக்யூரிட்டியை நம்ம செட் பண்ணி வைக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் கூகுள்குள்ளே போங்க, ரெக்கமெண்டட்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஆல் சர்வீசஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில் வித் கூகுள்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. பாட்டமில் பாருங்கள் ப்ரெஃபரன்சஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பாருங்கள் செக்யூரிட்டிக்கு கீழே அத்தன்டிகேட் வித் பயோமெட்ரிக் பிஃபோர் ஃபில்லிங் பாஸ், அதாவது ஆட்டோ ஃபில் பாஸ்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிக்க. எதுக்கு ஆன் பண்ணுறது தெரியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு பின்னோ பேட்டர்னோ இல்லை ஏதாவது பயோமெட்ரிக்கோ செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை முன்னாடி முதல்ல கொண்டு வந்து அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே உள்ளே போக முடியும். இது எதுக்குன்னா மற்றவங்க தவறுதலாக யூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக. அதனால நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஆட்டோ ஃபில் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டப்பை நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோட்டல் அக்கௌண்ட்டும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங், நம்மளுடைய சேஃப்டிக்கு இந்த செட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னா நம்ம டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடுப்புன்னு டெக்ஸ்ட்டோ காலோ வந்துச்சுன்னா நம்மளுடைய கவனம் அந்த வண்டியில் இருக்காது, டக்குன்னு மொபைலில் தான் போகும். என்ன கால் வந்திருக்கு, ஏதோ டெக்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மொபைலை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவே ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது ஒரு சென்சாரில் இயங்கக்கூடிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வரக்கூடிய காலோ டெக்ஸ்ட்டோ ஆட்டோமேட்டிக்கலி அது சைலண்ட் மோடுக்கு மாறிடும். அதாவது வண்டி மூவிங்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது சைலண்ட் மோடுக்கு மாறிடும். நீங்கள் எப்போ எந்த இடத்துல வண்டி நிப்பாட்டுறீங்களோ அதுக்கப்புறம் அது நார்மல் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நார்மலாக அந்த காலையோ டெக்ஸ்ட்டையோ அட்டன் பண்ணி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் குறிப்பாக நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது செமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அப்புறம் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வைல் டிரைவிங் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இந்த டாகல் இருக்குல்ல, இந்த டாகலை ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. யுவர் டிவைஸ் யூசஸ் மோஷன் அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், வரக்கூடிய காலோ டெக்ஸ்ட்டோ சைலண்ட் மோடு கொண்டு போயிடும். செமல அப்போ நீங்கள் எங்கே வண்டி நிறுத்துறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வரக்கூடிய கால் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுடைய சேஃப்டிக்காக. நம்மள ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு அப்ளிகேஷன் நிறைய இன்ஸ்டால் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா ரெகுலராக நம்ம ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு தேவையே இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபருங்கிற பேரில் அள்ளி நோட்டிஃபிகேஷன் எறிவாங்க. அது நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை தடுக்கணும்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம தடுக்கணும், எதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போமாவது பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தலைன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மீஷோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து எனக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வருது, எனக்கு அதுக்கு பிடிக்கலை. உடனே ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அலோ சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைலண்ட் மோடில் கொடுத்துருங்க. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை சைலண்ட் மோடில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்குள்ளே போகும். போனால் கேட்லாக் அப்டேட்ஸ் மட்டும் செட் பண்ணிவிடுவோம். ப்ரொமோஷனல் இதை ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மீஷோவில் ஏதாவது ப்ரொமோஷனல் போட்டாங்கன்னா அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலே ஃபுல் ஆயிரும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன், இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கூகுளில் ஐடியை கொடுத்து உள்ள சைன்இன் பண்ணியிருப்போம். அப்படி சைன்இன் பண்ணும்போது அவங்க இந்த கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனை நாங்கள் கலெக்ட் பண்ணணும், அதுக்காக நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அனுமதிலாம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப யோசிப்போம். நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போக முடியாது. அதனால் மஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போக முடியும், பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸில் ஒரு சில டீட்டெயில்ஸை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்க. நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறீங்களா? இருக்கவே இருக்காது. தேவைக்காக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படியே விட்டுருவீங்க. அப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது.
சரி, இப்போ அந்த அப்ளிகேஷன் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் அந்த ஹேக்கர்கிட்ட போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இல்லைங்க. இதை டெலீட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வேண்டாம்னா ஈஸியாக டெலீட் பண்ணலாம். அது எங்கே போயிட்டு டெலீட் பண்ணணும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். செட்டிங்ஸ், அப்புறம் கூகுள், அப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் நிறைய டேப் இருக்கும், அதுக்குள்ள செக்யூரிட்டி பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. யுவர் கனெக்ஷன்ஸ் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சி ஆல் கனெக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து நிறைய நான் கொடுத்து வச்சிருக்கேன் கூகுள் ஐடியா. ஸோ இதில் நம்ம ரெகுலராக பயன்படுத்தாத ஆப்ஸ்லாம் இருக்கும்ல, அதை உடனே என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஆப்ஸ்லாம் இருக்குது. இதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் தலைப்பில் கொடுத்துருக்கு பாருங்க, delete all connections you have with universe. அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துறேன். you don't have any access. ரிமூவ் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தாத ஆப்ஸ் நிறைய இருக்கும். அதை இந்த இடத்துல வந்து செக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நினைப்போம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை நம்ம பல இடங்களில் நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைச்சா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல இடங்களில் அப்படி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, அந்த ப்ராடக்ட்டே மறுபடியும் ஒரு சில வெப்சைட்களில் அது டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான செட்டிங். அதாங்க இந்த விளம்பரங்கள் நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய பர்சனல், அதுவே வந்து எல்லா இடத்துலையும் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவசின்னு இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ப்ரீவசி செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போகிறேன். போனால் இங்கே பாருங்கள், ரீசெட் அட்வர்டைஸ் ஐடி, டெலிட் அட்வர்டைசிங் ஐடி, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்களோ அது மீண்டும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரீசெட் அட்வர்டைசிங் ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எந்த ஐடியில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த ஐடியில் அந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ரீசெட் பண்ணும்போது அடுத்து அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. பட் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு விளம்பரங்கள் காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து காட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா இந்த அட்வர்டைசிங் ஐடியை முழுவதுமா இந்த மாதிரி டெலிட் அட்வர்டைசிங் ஐடி, அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. உங்களுடைய பர்சனலைஸ்டு ஆட்ஸ் வந்து எந்த இடத்துலையும் டிஸ்பிளே ஆகுது. பட் கூகுளுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், ப்ரீவசி அண்ட் செக்யூரிட்டி, ஆட் ப்ரீவசி, ஆட் டாபிக்ஸ். பார்த்தீங்களா? இதுவும் உங்களுடைய பர்சனலைஸ்டு ஆட்ஸ் தான். இதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 இடத்துல காமிச்சிருக்கேன். வேறு ஏதாவது இடத்துல இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன் ஆப் பர்ச்சேஸ், இல்லைனா டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா குறிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்து வச்சிருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு வச்சிருப்போம். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற விவரம் கூட நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதனால? இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வைக்காமல் இருக்கிறதுனால. இந்த செட்டிங் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கும். இந்த அனுமதி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேமெண்ட்டே கன்ஃபார்ம் ஆகும். ஆமாங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார்டை கொடுத்துருவோம். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? செட்டிங்ஸ்குள்ளே போவோம். சரிங்களா? இந்த ஏதாவது இடத்துல இருக்கும் இந்த பேமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், அதில் நம்ம சேர்த்து வச்சுருவோம். சரி, இப்படி சேர்த்து வைக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா, அதாவது நம்மளுடைய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே போகும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுவோம். போன உடனே பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஃபார் கூகுள் ப்ளே பர்ச்சேசஸ் ஆன் திஸ் டிவைஸ். அதாவது நீங்கள் இந்த டிவைஸில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக, இந்த பர்டிகுலர் டிவைஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்பை ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கு உங்கள் கூகுளோட ஐடி இருக்குல்ல, அதோட பாஸ்வேர்டு இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த டாகிள் வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா? அப்போது அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்குல்ல, அது பிரத்யேகமாக அந்த டிவைஸில் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபார் கூகுள்
கூகுள் ப்ளே பர்ச்சேஸ் ஆன் திஸ் டிவைஸ். வேறு எந்த டிவைஸ்லையும் பண்ண முடியாது. செமலை செட் பண்ணிடுங்க. இந்த செட்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செட்டிங்னா மொபைலுக்கு மொபைல் இந்த செட்டிங் மாறுபடும். அதாங்க உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியோட அளவு குறைஞ்சிருச்சு, உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை சார்ஜ் பண்ணுவீங்க. சார்ஜ் பண்ணும்போது இப்போ எல்லா மொபைல்களையும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருச்சு. ஸோ அதையே நம்ம பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வேகமாக சார்ஜ் ஆகும், அப்படி தானே? ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய பேட்டரியோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுக்கணும் அவசரத்துக்கு. மற்றபடி நீங்கள் ஒரு நார்மல் சார்ஜ் போட்டாலே உங்கள் ஃபோனோட பேட்டரியோட அந்த ஆயுட்காலம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணணும், நான் என்னுடைய ஃபோனில் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் ஃபோனில் இந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மாதிரி மாற்றிக்கங்க. உங்கள் ஃபோனோட அந்த பேட்டரியோட அந்த லைஃப் டைம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர், அதுக்கப்புறம் பேட்டரி, அதுக்கப்புறம் மோர் பேட்டரி செட்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடாப்டிவ் பேட்டரி, எக்ஸ்டெண்ட் பேட்டரி லைஃப் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபோன் யூசேஜ். உங்களுடைய யூசேஜை பொறுத்து இந்த பேட்டரியோட லைஃபை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோ பேட்டரி பர்சன்டேஜ், இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. அதே மாதிரி ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன், அது வந்து உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேல தெரியணுமா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? மற்றபடி நீங்கள் ரெகுலராக ஃபாஸ்ட் சார்ஜிங் போடணும் அவசியம் கிடையாது. ஒரு நார்மல் சார்ஜ்லேயே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட பேட்டரியோட லைஃபை இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொடெக்ட் பேட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் சாம்சங் மொபைலில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கையில் சாம்சங் மொபைலில் இருந்து அது ஏதாவது ஒரு மாடல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இருக்கணும், இல்லைனா வேறு இடத்துல எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து எப்போதுமே 100% ஃபுல் சார்ஜ் பண்ண வேண்டாம், ஒரு 85% பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மூலியமாக கூட உங்கள் ஃபோனோட பேட்டரியோட அந்த லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.